வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? எஸ் சார், ஃபீல் பெட்டர். ஆக்சுவலி இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமா சார், பேக் பெயினுக்காக வந்திருந்தோம். 2 வாரம் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆமா. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபீல் கம்ப்ளீட்லி பெட்டர். இந்த ஃபீலிங் முன்னாடி நிறைய பக்கம் நான் ட்ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் என்னோட ஹிஸ்ட்ரி. நான் ஒரு 4-5 இயர்ஸாகவே ஐம் சஃபரிங் ஃப்ரம் பேக் பெயினால் இருக்கு. நிறைய பக்கம் போயிருக்கேன், பிசியோதெரப்பி போயிருக்கேன், இதுக்கு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், நிறைய சென்டர்ஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி இன்டெகிரேட்டடாக இது ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். கோயம்புத்தூர்ல இருக்குமா இந்த மாதிரி? ஏன்னா ஒரு கைரோ, ஒரு வர்மா, பிசியோதெரபிஸ் இது எல்லாமே அலாங் வித் ஒரு ஒன் ஹேண்ட்ல கிடைக்குது அப்படிங்கிறது வந்து சரி ரியலி கிஃப்ட் ஃபார் கோயம்புத்தூர். அந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கையில் அப்போ கரெக்டாக ஃபைன் பண்ணது தான் அவங்களோட அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ பார்க்குறது வரையில் சரி நிறைய பக்கம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். பட் எங்கேயுமே ஒரு எடுத்திருக்கோம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் எடுப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வராதுங்கிற மாதிரி இருக்கும். பட் திரும்ப வந்து அந்த அக்கரன்ஸ் வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னா இப்போவுமே 2 வீக்ஸ் ஆச்சு, கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ மாதிரி இருக்குது. பட் என்னென்னா இன்னர் ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி ஃபீலிங் இருக்குது. மற்ற பக்கம் பண்ணையில் வந்து அப்போதைக்கு டெம்பரரி ஃபீலிங் இருக்கும். இவ்வளோ ரெஜுவனேஷனாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இது ட்ரீட்மெண்ட்டை தாண்டி ஒரு ரெஜுவனேஷனாக ஃபீல் ஆகுது. லைக் வந்து என்னென்னா இது ஒரு கம்ப்ளீட் ரெஜுவனேஷன் தெரப்பி மாதிரி இருக்குது. நான் இந்த இன்டெகிரேட் பண்ணுறேன். எஸ்பெஷலி உங்களை ட்ரீட்மெண்ட் சொல்லணும்னா ஐ திங்க் மோர் 7 to 8 ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. வெரி அஃபோர்டபுள் காஸ்ட். டெல்லிங் வெரி அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஐ டோன்ட் நோ ரிவீல் த ப்ரைஸ் ஆக்சுவலி, பட் வெரி அஃபோர்டபுள், வெரி நார்மல் ப்ரைஸ். ஏன்னா நான் எல்லா பக்கம் போயிருக்கேன். இந்த ப்ரைஸில் 7 to 8 தெரப்பிஸ் ஆல்மோஸ்ட் பண்ணுறீங்க. இது இன்டெகிரேட்டடாக இருக்குது. இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதான் பியாண்ட் த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ரெஜுவனேஷனுக்கு வந்து இது ஹெல்ப் ஆகுது. ஸோ வந்து இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபீல் கம்ப்ளீட்லி பெட்டர். லாஸ்ட்டாக இப்போ வந்து எனக்கு ஃபுல் செஷன் எடுத்திருந்தேன். ஈவன் நான் சொல்ல போனால் ஃபுல் செஷனுக்கு அப்புறம் நான் நோ மோர் என் பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஆக்சுவலி நீங்க பேஷண்டே இல்ல. ஓகே, இவ்வளவு நாள் நம்ம பேஷண்ட் நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனா நீங்க பேஷண்ட்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க வெயிட் தூக்க கூடாது, டிராவல் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். யூசுவலா நமக்கு இப்போ 35 பிளஸ் இல்லைங்களா? இதுல இந்த கம்ப்ளைண்ட்ல நான் ஆர்த்தோ கம்ப்ளைண்ட்ல வந்துருவேன், இல்ல நியூரோ கம்ப்ளைண்ட்ல வந்துருவேன், பல்ஜிங்ல இருப்பேன், டீஜெனரேஷன்ல இருப்பேன், குடிக்க கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ப்ராப்பரான பிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுட்டு இருக்கோம், எக்ஸசைஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை நாம ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலே இந்த மாதிரி இஷ்யூ வராது. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலே சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா, புளிஞ்சா ஐயோ. ஆமா சார், அது ஆக்சுவலா அது சொல்லணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரிவன் நோ அதை பத்தி தெரிஞ்ச பிளசிபோ எஃபெக்ட் 43% சொல்லுவாங்க. இட்ஸ் ஸ்டடி கால்டு பிளசிபோ எஃபெக்ட் இருக்கு. நீங்க உள்ள வரையிலேயே அவங்களுக்கு ஒரு இன்னர் சைடு வந்து அவங்களுக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாலே இட்ஸ் ஆல்மோஸ்ட் 43% எந்த இதெல்லாம் குணப்படுத்திடுது. ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் நீங்க அதை கொடுத்தீங்க. ஏன்னா முன்னாடி நான் போகல ஆக்சுவலா இதே பெயின் இருந்துச்சு, இதை விட கம்மியா தான் இருந்துச்சு சொல்ல போனா. லிட்டரலி இதோட கம்மியான பெயின்ல தான் நான் ஒன்று வேற பக்கம் போயிருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த நேம். பட் அப்போ போகல என்னன்னா நீங்க குளிக்கல எப்படி குளிப்பீங்கன்னு கேட்குறாங்க பாத் பண்ணையில. இல்ல யூ ஹேவ் டு உங்க சப்போர்ட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. சப்போர்ட் நீங்க குனிஞ்சு வந்து நீங்க பக்கெட் எடுக்கக்கூடாது, நீங்க இது பண்ணக்கூடாது, பட் நீங்க கீழேயே குனியக்கூடாதுங்க. அப்போ ரொம்பவுமே வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆச்சு. என்னன்னா ஒரு பேஷண்ட் மாதிரி 34 இயர்ஸ்ல என்னோட மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கேன். இது ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. என்னடா அதுங்கிற மாதிரி ரொம்பவுமே ஒரு ஃபீல் பண்ணேன். அது பட் இங்கே வரையில அவர் சார் நீங்கள் சொன்னது என்னன்னா இல்லை இது எல்லா பக்கம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்பைனில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பட் என்ன பிரச்சனைன்னு யாரும் சொல்லலை. ஸ்ட்ரெஸ்ஸு சம்திங் நிறைய இஷ்யூ சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஃபைன் பண்ணதான் இல்லை, ஸ்பைன் வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து நம்ம போர்ஷன் மட்டும் கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்போ வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்கள் சொன்னதுக்கும் அந்த கை வச்சு பார்த்து இந்த இவ்வளோ கேப் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. இட்ஸ் கிவிங் மோர் கான்ஃபிடன்ட். கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷண்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு 2 வீக்ஸ் தான் கேட்டீங்க. நான் அப்போ கூட உங்களுக்கு கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன், சார் என்ன சார் இது நிறைய பக்கம் போயிருக்கேன், திரும்ப வராதா இது எனக்கு, நீங்கள் 1 மந்த் கூட எடுத்துக்கிங்க, திரும்ப வராதா, 2 வீக்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க. என்னன்னா அப்போ 2 வீக்ஸ் முன்னாடி சொன்னார். 2 வீக்ஸ்